இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4ல் ஸ்டெம் ஸ்டிச்சு. பாருங்கள், ஜரியில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு நான் எப்படி போடணும்னு போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜரியில் ஒரு லைன் போட்டுட்டு சில்க் த்ரெட்லையும் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு சின்னதாக ஒரு மோட்டிவ் நீங்கள் எதை பிரிண்டர்ஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணி பிக்சரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ காப்பி ஆப்பை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து நான் ட்ரேசிங் மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கார்பன் ஷீட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ட்ரேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் போட்டு அதில் ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி எனக்கு போடணும். இதுதான் வந்து இன்றைக்கான ஹோம் ஒர்க்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டோம். ஒரு ஸ்டிச் போடுறோம், அதை ஒரு லாக் பண்ணிடுங்க. அதோட சென்டரில் பாருங்கள், சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வர்றோமா, கொண்டு வந்து ஒரு லாக். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, இதோட சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே கூடி இழுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் லைன் ட்ராப் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை லாக் பண்ண ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதோட சென்டர் பாருங்கள், இதான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு அப்படியே இழுக்கணும். இதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. இது நல்லா இருக்கும், அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செயின் மட்டும் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெம் பாருங்களேன், ஒரு குச்சியை ஒடிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். பாருங்கள், சென்டரில் தான் வரணும். லாக் போடணும், லாக் போடலைன்னா ஸ்டிச் மூவ் ஆயிரும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதோட சென்டரில் வச்சு கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துடும். லைன் வரையிலைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வராது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் லைன் ட்ராப் பண்ணாமல் போட கற்றுக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக தானே இருக்கீங்க, நீங்கள் வந்து கற்றுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வந்து லைன்லாம் வரைஞ்சி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் போக போக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதாங்க ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் கட்டுறதால இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷேப் வரைஞ்சி அதில் வந்து இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணணும். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுதான். இது எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.